காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எத்தனை தோஷங்கள் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தியாக வேண்டும், சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். தற்போது இன்னைக்கு பார்க்க போகிறது வார பலன்கள். அதாவது புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை, புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 13/10/2025 முதல் 13/10/2025 முதல் 19/10/2025 வரை, 19/10/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் மகம் நட்சத்திரம், அதாவது இந்த சற்று வித்தியாசமாக ஒவ்வொரு நாளும் என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்றத முதல்ல விளக்கம் சொல்கிறேன். 13ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஆரம்பிக்குது. இதில் 13ஆம் தேதி மகம் நட்சத்திரம், அப்புறம் 14ஆம் தேதி பூர நட்சத்திரம், அப்புறம் 15ஆம் தேதி உத்திர நட்சத்திரம், 16ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரம், 17ஆம் தேதி சித்திரை, 18ஆம் தேதி சுவாதி, 19ஆம் தேதி விசாகம். ஆக மகத்தில் ஆரம்பித்து விசாகத்து வரைக்கும் இந்த வார பலன்கள் முடியுது. விசாகத்தோட இந்த வாரத்தில் முடியும். விசாகம் குருவோட நட்சத்திரத்தில் பிரமாதமாக மகம் நட்சத்திரம் ஜகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தின் தொடக்க நாள், வார பலனின் தொடக்க நாள். முடிவு, இந்த வாரத்தின் முடிவு பலன்களை பெறக்கூடிய ஒரு அருமையான நாள் விசாக நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். ஆக இந்த வாரம் என்பது சிறப்பாக அமைந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்குமே சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆக பொதுவாக இந்த வாரத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துன்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக அமையப் போகிறது. அதில் மாற்றமே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு முதல்ல பயிற்சி ஆகிட்டார். எப்போ ஆகிட்டார் பார்த்தீங்கன்னா 8/10 பயிற்சி ஆகிட்டார். ஆக 13/10 இந்த வார பலன் தொடங்குது. 8/10 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உச்சமாகி வந்துட்டார். இது ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் தரக்கூடிய, சில நல்ல பணம் செல்வம் பதவி இதை தரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான கிரகம், சுப கிரகம், சுபத்துவம், பல சுப மங்கள யோகங்களை தரக்கூடிய, செல்வங்களை தரக்கூடிய குரு பகவானுடைய யோகம். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளிலிருந்து தற்போது இந்த கிரக மாற்றத்தினால் என்னென்ன யோகங்கள் ஏற்படுகின்றது, என்னென்ன மாறுதல், என்னென்ன யோகங்கள், என்னென்ன மாறுதல்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், என்னென்ன பாதிப்புலேருந்து நமக்கு விடுதலை ஆகி வரப்போகிறோம், என்னென்ன பிரச்சனைகளிலிருந்து அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத தெளிவான முறையில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்ததாக இந்த குலதெய்வ வழிபாடு, எல்லாரும் அவரவர் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக வழிபட வேண்டும். ஏன்னா என்னதான் நாங்கள் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும். அதில் உங்களுக்கு குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு நல்ல எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும். சரிங்களா? அதே நேரத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா ராசிக்குமே இந்த வார பலன்கள் புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை எல்லாவித யோகங்களும் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் பெறக்கூடிய சிறந்த யோகங்களை பார்க்க போகிறோம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது நல்ல ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க, ஒரு முன்பதிவு பண்ணிக்கிங்க.
சரிங்களா? ஆக இப்போ எல்லா ராசிக்கும் மாத பலன்கள் நம்ம பார்ப்போம். வாரப்பலன்கள் விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள் அதாவது ஐப்பசி, அதாவது புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை, புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை, இதற்குரிய ஆங்கில தேதி 13/10/2025 முதல் 19/10/2025 வரை இருக்கக்கூடிய ஒரு வார பலன்கள். ஆக 19ஆம் தேதி 19/10 இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஆக இந்த 13 பண்ணிக்கணும், 13/10 இந்த வாரம் ஆரம்பிக்குது, 19/10 முடியுது. ஆக 13/10 முதல் தேதியில் மகம் நட்சத்திரத்தில் இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஆக இந்த மகம் நட்சத்திரம் என்பது விருச்சிக ராசிக்கு எங்கே இருக்குன்னா, விருச்சிக ராசி 10ஆம் இடத்துல சிம்ம ராசியில தான் மக நட்சத்திரம் இருக்கு. இப்போ அங்கேயே கேது உட்கார்ந்துருக்கார். அப்போ சந்திரனும் கேது 9ஆம் அதிபதியாகி சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு புதிய பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பதவி வந்து சேர்ந்துடும். உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு நல்ல பதவி கிடைக்கும். ஆக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி நல்ல பதவி கிடைக்கும். வெளிநாட்டு தொழில் சிறப்பாக இருக்கும், ஏற்றுமதி தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகம் நட்சத்திரம் ஜெகத்தை ஆளும், சர்வதேச அளவில் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு சிறப்பான விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு. அடுத்து 14ஆம் தேதி, இந்த 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய ஒரு காலம். பூரம் 14ஆம் தேதி அவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை அடையக்கூடிய உறுதியாக நடக்கும். பாருங்க, உறுதியாக நடக்கும், சொன்னது நடக்கும், உறுதியாக நடக்கும். 16ஆம் தேதி 14 பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் வந்து 7-12க்குரிய ஒரு நட்சத்திரம். அப்போ 7-12க்குரிய சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியால் கணவனுக்கு யோகம், நல்ல திருமண வாழ்க்கை, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, பயணங்களால் யோகம், உத்தியோகத்தில் மேன்மை, இது நிச்சயமாக நடக்கும். உத்தியோகத்தில் மேன்மை, உயர்வு, பதவி உயர்வு, நல்ல திருமண வாழ்க்கை. அடுத்து 15ஆம் தேதி வந்து உத்திர நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரம். அவரும் 10ஆம் அதிபதியாகி 11ஆம் இடத்துல முன்னேற்றம், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம், பதவி உயர்வு, நல்ல அந்தஸ்து, நிர்வாகம், புதிய பொறுப்பு, நிர்வாகம். இது இந்த அடிப்படையில் சூரியன் இருக்கார். சரி, அடுத்து விருச்சிக ராசிக்கு 16ஆம் தேதி கஸ்த நட்சத்திரம். 16ஆம் தேதி அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம்னா 9ஆம் அதிபதியுடைய நட்சத்திரம். விருச்சிக ராசிக்கு 9ஆம் கடக ராசியுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம் தான் ஹஸ்த நட்சத்திரம். அந்த சந்திரன் எங்கே இருக்காரு? 11ஆம் இடத்துல இருக்காரு, லாபஸ்தானத்தில். அப்போ இடமாற்றம், பதவி உயர்வு, முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். மிகப்பெரிய செல்வங்கள் லாபமாக அடையக்கூடிய நிலை நிச்சயமாக ஏற்படும். மாற்றமே கிடையாது. அடிச்சு சொல்கிறேன், மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஸ்தானம், மிகப்பெரிய பதவியை பெறக்கூடிய ஸ்தானம். சரி, அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் 17ஆம் தேதி. இந்த 17ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ அந்த காலங்கள் ஒரு 2 நாட்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், கனவு மணிக்கு ஏதாவது ஒரு அது சரியாகி போய் அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒரு மனக்குழப்பம் இருக்குது. சும்மா 2-3 நாள், அப்புறம் சரியாயிடும். சரிங்களா? அப்புறம் சரியாயிடும். அடுத்ததாக வந்து அந்த காலங்களில் வந்து ஏதாவது இடம் விற்கணும்னு விற்கும். அந்த 17ஆம் தேதி இடம் விற்கும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு இடத்தை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? அடுத்ததாக வந்து இப்போ 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒன்று சேரும்போது ஏதாவது இடங்கள் கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள், கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொஞ்சம். சரிங்களா? அந்த நேரங்களில் ஏதாவது இந்த 17ஆம் தேதி 17/10/2025. அப்போ 18 அடுத்த 18ஆம் தேதி வந்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் என்பது 4ஆம் இடத்துல இருக்கார். சுவாதி நட்சத்திரம் 12ஆம் அதிபதி நட்சத்திரம். அந்த 12ஆம் அதிபதி நட்சத்திரம் வந்து ராகு வந்து உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இடம் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். இடம் மாற்றத்தில் நன்மைகளை கொடுக்கும், அதில் மாற்றமே இல்லை. அடுத்து விசாக நட்சத்திரம் 19ஆம் தேதி, இந்த வாரத்தினுடைய இறுதி நாள் 19ஆம் தேதி. விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அதாவது விருச்சிக ராசிக்கு 2-5க்குரிய குருவுடைய நட்சத்திரம்.
அந்த குரு பகவான் எங்கே இருக்காரு? உச்சமாகிறார். இப்போ அதிச்சார குருவாக உச்சம் பெற்று இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில். ஆக நல்ல பதவி, உயர்ந்த பதவி, நல்ல செல்வம், பிள்ளைகளுக்கு நல்ல பதவி, வம்சம் விருத்தி அடையக்கூடிய இடத்துல இருக்கார். ஆக கூட்டி கழித்து பார்க்கும் விருச்சிக ராசிக்கு சரியான நேரம், முன்னேறக்கூடிய சரியான நேரம். சரிங்களா? ஆக விருச்சிக ராசி நேர்களே, இது வந்து பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.